ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். முன்னாள் நடிகரும் டிவிக்கு தலைவருமான விஜய் மற்றும் அவர்களின் மனைவி அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய திருமண பந்தத்தை முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் டைவர்ஸ்க்காண்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. விவாகரத்து என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு கப்புள்ஸ் அந்த 2 பேரோட தனிப்பட்ட விருப்பம். இதில் அவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கல, இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் இதை பொது வழியில் பேசுகிறது, அதை அரசியலாக்குறது, இது மிகப்பெரிய அளவில் ஊதி பெரிதாக இருக்கிறது ஒரு கேவலமான விஷயம். இங்கே இருக்கக்கூடிய சில இணைய கைக்கூலிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது மிகவும் தவறான செயல். இது யாரை பற்றி சொல்லணும் உங்களுக்கே தெரியும். சில இணைய கைக்கூலிகள் யூடியூப்லேயே சுற்றிட்டு அலையிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பேச தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது மிகவும் ஒரு தவறான கெடுஞ்செயல். டிவிகே தலைவர் அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பித்து போயிட்டுருக்கும்போது கட்சி ஒரு அரசியலில் பல பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் இது ஒரு புதுவித பிரச்சனையாக அவரோட மனைவி அவர்களோட விவாகரத்து. அது ஏன் அதுவும் கரெக்டாக இந்த டைமில் வந்துச்சு? எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. 2022லேயே இந்த மாதிரி நடிகரோட தொடர்பில் இருந்துன்னு சொல்கிறவங்க அப்பயே விவாகரத்து பண்ணியிருக்கலாம். பல வருஷமாக அவங்களோட தனித்து வாழணும்னு சொல்கிறவங்க அப்பயே விவாகரத்து பண்ணியிருக்கலாம். பட் இப்போது அது குறித்து விவாகரத்து அப்ரூவல் பண்ணுறது, அது பொது வழியில் பற்றி பேசுகிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஒரு விவாகரத்து என்பது ஒரு குறிப்பிட்ட கப்புள்ஸோட தனிப்பட்ட விருப்பம். அவங்களுக்குள்ள ஒத்து போகாமல் இருக்கலாம், மன வெறுப்பு இருக்கலாம். இது போதும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாங்க அவங்களோட விருப்பம். பட் ஆனால் அதுக்குள்ளே போய் நம்ம தலையிட்டு அதை அரசியல் ரீதியாக்கி இணையத்தில் மிகப்பெரிய அளவில் அதை பற்றி பேசுகிறது, கைகூலி சிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்கது. பட் அதை ஆனால் சில பேர் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்களோட மனைவியவே அவருக்கே பாடம் கற்பிக்கிற மாதிரி அவங்களே இன்டர்நெட்டில் போட்டு வறுத்தெடுக்கிறது, துடைச்செடுக்கிறது. இது டிவிக்கே தொண்டர்கள் பண்ணுறாங்களா, இல்லைனா சில இணைய கைக்கூலிகள் பண்ணுறாங்களான்னு தெரில. பட் ஆனால் இது தவறான செயல். ஒரு குறிப்பிட்ட கப்புள்ஸ் தன்னோட வாழ்க்கையை பிடிக்கலன்னு சொல்லும்போது நம்ம ரெஸ்பெக்ட் தான் பண்ணணுமே தவிர, அதை போட்டு நம்ம அடி நடிக்கிறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை. டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் இது அவர் எப்படி இந்த விவாகரத்தை அவர்கள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. இது கண்டிப்பாக அவர் தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் இந்த 2026 அதுவும் இந்த மார்ச் மாதம், அடுத்த மாதம் ஏப்ரல் தேர்தலுங்கிறப்ப இது மன உளைச்சலுக்கு ஆளாக்குமா அவர் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கண்டிப்பாக என்னதான் ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தாலும் மென்டலி, ஃபிசிக்கலின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மென்டலி மிகப்பெரிய அளவில் அடிக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஏன் அவங்க முன்னாடியே பண்ணல, இல்லை இது ஏன் அவங்க பொறுத்து பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. சரி, ஓகே, இதுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் இருக்காங்க அப்படிலாம் சொல்லிலாம் நான் இதை மடைமாற்ற விரும்பலை. அவங்களுக்கு தோணியிருக்கு, அவங்க விவாகரத்து பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த கப்புள்ஸுக்குரிய நம்ம அந்த டிஸ்டன்ஸையும் டைமையும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இது குறித்து அவங்களும் அந்த நீதிமன்றம் வந்து மீறி போன டைவர்ஸை கொடுத்து நம்ம இணையத்தில் பேசி இதன் மூலிமா நான் வியூஸ் எடுத்தோ, இல்லைனா மற்றவர்கள் வியூஸ் எடுத்தோ, இல்லை பாடம் கற்பிச்சோ வியூஸ் வாங்கி பணம் சம்பாரித்து அது கிடையாது நம்மளோட வேலை. அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஆனால் இந்த டைவர்ஸ் விவாகரத்து அப்படிங்கிறது சங்கீதா அவர்கள் இந்த விவாகரத்து விஜய் அவர்களுக்கு விவாகரத்து அனுப்பின பிறகு இது குறித்து அந்த டைவர்ஸ் அவர்கள் சரி, இந்த விவாகரத்து அவர்களும் சரி, யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ், இன்ஸ்டாவில், யூடியூப்பில், ட்விட்டர்லன்னு பார்த்து நிறைய பேர் இந்த டைவர்ஸை பற்றி பேசுகிறது, விஜய் அவர்களை பற்றி பேசுகிறது, சங்கீதா அவர்களை பற்றி பேசுகிறது, விஜய் அவர்கள் குறிப்பிட்ட நடிகர்களை தொடர்புபடுத்தி பேசுகிறது, எல்லாம் மிக கேவலமான தத்ரூபமான விஷயம். நீங்கள் அப்படிப்பட்டவர்களை தவிர்க்கணும். ஏன்னா இப்போ அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவர்களுக்கு இவ்வளோ தொடர்பு எப்படின்னு தெரியுமா? ஃபாரினில் யார் கூட போனார் தெரியுமா? அவங்க ஹீரோயினை மதிக்கல தெரியுமா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களே போட்டு தாக்குறது, அவங்க ஒய்ஃபாகவே இல்லை தெரியுமா? அவங்க மிகப்பெரிய ஆளு தெரியுமா? அவங்க அப்படி தெரியுமா? இப்படி தெரியுமா? இதெல்லாம் யார்? நம்ம பொழப்ப பார்க்கறதுக்கு நம்ம வழிய காணோம். இல்லை இன்னொருத்தவங்கள பற்றி பாடம் கற்பிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான தேவையில்லாத நைசாம எல்லாருமே தவிர்க்கணும். அது என்ன நடக்குமோ நீதிமன்றம் அவர்களும் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் என்னோட குறிப்பிட்ட விஷயம். இதை தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட விவாகரத்தை நம்ம பல வகையில் அரசியலாக்கி பாடம் கற்பிக்கிறது மிகவும் தவறான செயல். அதையும் அரசியல் பண்ணுறவங்க கேடு கட்டவங்க. அதை உண்மை தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? இதை நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிற நம்ம பிரச்சனையும் பார்க்கணுமே தவிர, மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குங்கிறத அவங்க பேசி முடிவு பண்ணி வைக்கிறாங்க. இது இப்படி போச்சு, இது அப்படி போச்சு, விவாகரத்து இப்படி இருக்குது, இது இந்த நிலைமையில இருக்குது, அது குறித்து 10 வீடியோ. இதை நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் வேறு வழி இல்லை. எல்லோரும் இந்த விவாகரத்துங்கிறாங்க, சங்கீதாங்கிறாங்க, விஜய் அவர்களுங்கிறாங்க, த்ரிஷா அவர்களுங்கிறாங்க. பல பேர் வகையில் துன்பப்படுறது ரொம்ப துன்பமான, துயரமான விஷயம். இது குறித்து தான் வீடியோ போட போகிறது கிடையாது. என்ன சொல்கிறேன், தேவையில்லாத நேசத்தை தவிருங்க. உண்மையிலே அவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா? ஆமாம், அப்ளை பண்ணியிருக்காங்க. இது குறித்து என்ன நடக்குங்கிறது கோர்ட்டும் அந்த கப்புள்ஸ் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் முடிவு பண்ணுவாங்க. தான் என்னோட தாழ்மையான கருத்து. இது குறித்து நீங்கள் சாய்க்கவோ, ஒருவித விவாதம் நடத்தவோ, பேசவோ தேவையில்லை. இது குறித்து வீடியோ போடுறவங்க தள்ளி வைங்க, அருவருத்து வைங்க. அவங்கள ஒட்டாம வைக்கிறது நம்மளோட மைண்ட் செட்டுக்கும் நல்லது நான் ஃபீல் பண்ணுறேன். இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.